பண்ணால் மட்டும்தான் யூ கெட் அ பர்ஃபெக்ட் ரிசல்ட். எஸ், அதனால தான் சாப்டர் 7ல் லிங்க் ஷூவில் சொல்லியிருக்காங்க. சி யூ ஹேவ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன வார்த்தையே இல்லைங்க, நான் எல்லா அனுபவத்தையும் நான் படித்ததையும் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன். ஐ ஸ்டடிட் இட், ஐ லேர்ன்ட் இட், ஐ ஹேவ் இட் பை ஹார்ட். அதனால தான் நீங்கள் கற்றுக் கொடுத்து வந்திருக்கேன். ஸோ லிங்க் ஷூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் நீட்லிங் அண்ட் டைரக்ட் சப்க்யூட்டேனியஸ் நீட்லிங் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் டு ட்ரீட் த ஸ்கின் டிசீஸ் சூப்பர்ஃபிஷியல் பேத்தோஜன்ஸ். intramuscular needling, superficial needling at the muscle were used for treating pathogens between the muscle and the muscle layer. Next sir. Next, bloodletting techniques are repeatedly need to use the vascular level. So bloodletting வந்து vascular level இல்லாம நீங்க bloodletting பண்ணீங்கன்னா என்னதான் bloodletting பண்ணாலும் கேட்காது. அப்போ இது vascular level தான் பாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் bloodletting ஒரு டெக்னிக்கே போக முடியும். இன்னொன்று lateral needling techniques, fire needling போட்டுருப்பாங்க, fire needling போட்டுருப்பாங்க. எதுக்கு இது யூஸ் ஆக போகுதுன்னா ஸ்னியூஸ் லேயர்ல பாதிக்க போகுது. ஸ்னியூஸ் பாதிக்குது. இப்போ அவருக்கு ஸ்னியூஸ் பாதிக்குன்னா ஃபயர் நீட்லிங் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனில் போட்டு அதோட வந்து பாயிண்ட் என்ன பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். காலையில் தான் அவருக்கு நான் பாயிண்ட் பேர் சொன்னாங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்னு சொன்னாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்னு சார் அதை யூஸ் பண்ணுவோம். ஸ்னியூஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி இதை பண்ணிங்கன்னா இந்த ஸ்னியூஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கும். இந்த ஃபயர் நீட்லிங் ஸ்னியூஸோட தேவையானது எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ண புக்ஸை ஆல்ரெடி சொல்லியிருக்கு. பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யோசிக்கணும், ஓ இதுக்கு நான் இதுதான் பண்ணணும், இதுக்கு தான் இதை பண்ணணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய வந்துடும் சார். டாக்டர் சார் டீப்பர் நீட்லிங் பண்ணும்போது போன்ஸ் போகுது. நெக்ஸ்ட் பேஜ் ஸ்னியூஸ் கேட்டிங்களா. GB34 வந்து ஸ்னியூஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட், வெசல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் LU9, பிளட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் DL11, மேவோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் GB39, சீயோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் 1070, ஃபூவோட இது ரெட் பிளட், ஜாமோட இது இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும். நீங்க எல்லாமே ஒரே டைம்ல போட முடியாது. எது பாதிச்சிருக்கு நீங்க பாக்குறீங்க, அதை போடுறீங்க, அதை சரி பண்ணணும். எஸ், செக் பண்றேன் அவருக்கு எது அதிகமா பெயின் இருக்கு, எது அதிகமா அவருக்கு சிம்டமேட்டிக்கா இருக்குன்னு நான் செக் பண்ணி அதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல சார். ஒரே நேரத்துல 10 பேரை போய் மீட் பண்ண முடியுமா? ஒரு தடவை ஒரு தடவை நம்ம ஒரு தடவை கரெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட். இது வந்து என்னன்னா சாப்டர் 45ல கிளாசிக் ஆஃப் டிஃபிகல்ட்டி இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கு. மேனேஜிங்னு ஒரு புத்தகத்துல இருக்குது தான். நானா இங்க எதுவுமே சொல்லலைங்க, எல்லாம் புத்தக வடிவத்துல இருக்கிறது தான் நான் இங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த ஸ்கின்னையும் அதை ரெடி பண்ண பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், இன்யாங்கன்னு ஒரு தியரிக்குள்ளே போக போறீங்க. இதை பண்ணாம நீங்க இன்யாங்க என்னதான் பேலன்ஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி உங்களுக்கு பேத்தோஜன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டே தான் இருக்கு. இதை கரெக்ட் பண்ணலாம். பேஷண்ட் வந்துட்டே இருப்பாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட்